கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் கையில் பைபிள் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது அந்த வசனத்தை முழு வசனத்தையும் வாசித்தாலும் அதில் இருக்கிற ஒரே ஒரு சொற்றொடரை மாத்திரம்தான் நாம் இன்னைக்கு செய்திக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். உன் விபசாரங்களையும் உன் கணைக்குதல்களையும் வெளியில மேடுகளின் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளையும் கண்டேன். எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, அதுதான் இன்றைக்கு மாலையில் தேவன் நமக்கு தருகிற தலைப்பு. அந்த வார்த்தையினுடைய முடிவை பாருங்கள். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும், இன்னும் எத்தனை காலமாக நீ இப்படியே இருக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல் இருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய பின்னணியில ஆண்டவருடைய பாரமும் ஆண்டவருடைய வேதனையும் ஆண்டவருடைய துக்கமும் ஆண்டவருடைய ஏக்கமும் அந்த வசனத்துக்கு பின்பதாக மறைந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சுத்திகரிக்கப்படவே மாட்டாயா? எவ்வளவு காலத்துக்கு இப்படியே ஓடிக்கொண்டிருப்பாய்? எவ்வளவு காலத்துக்கு உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை நீ விரும்பாமல் இருப்பாய்? எவ்வளவு காலத்துக்கு உன் வாழ்க்கையில தேவனை துக்கப்பட வைத்துக் கொண்டிருப்பாய்? நீ இன்னும் சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? நீ இன்னும் உன்னுடைய வைராக்கியத்திலே நிற்பாயா அல்லது தேவ வைராக்கியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவாயா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களை அவங்க எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு வழி விலகி பரிசுத்தத்தை விட்டு விலகி பரிசுத்த குலைச்சலாக மாறினார்களோ அவங்களை சுத்திகரிப்பதற்காக தேவன் எப்போதுமே ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். ஆண்டவர் அவங்கள என்ன செய்ய மாட்டாரு? முற்றிலுமா என்ன செய்ய மாட்டாரு? அழிக்க மாட்டாரு. நல்லா கவனிங்க. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எகிப்தியராக இருக்கட்டும், பெலிஸ்தராக இருக்கட்டும், சீரியராக இருக்கட்டும், தீரியராக இருக்கட்டும், அவங்க யாராக இருக்கட்டும், அவங்களை எல்லாரையும் முற்றிலுமாய் கர்த்தர் அழித்து போட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தாரை தவிர அவங்களை கர்த்தர் அழிக்க விடவே இல்லை. நன்றாக வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்களை சிதறடித்தாரை தவிர அவங்களை ஆண்டவர் அழிக்கவே விடலை. இன்னை வரைக்கும் அந்த வேர் துளித்து கொண்டு தான் இருக்கிறது. யாக்கோபே, உன்னுடைய வேர் கீழ் வேர் பற்றி மேலே நீ கனி கொடுக்கும் காலம் வருகிறது. ஆண்டவர் தேவ ஜனங்களை அவங்க பரிசுத்த குலைச்சலாகும் போது, அந்நிய தெய்வத்தை பின்பற்றும் போது, அந்நிய மார்க்கத்தை பின்பற்றும் போது, பல தேசத்தின் கலாச்சாரங்களை ஆண்டவருடைய ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது தேவன் கோபப்படுவார். அதனால்தான் மோசேக்கு சொல்லும் பொழுது மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரி, மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரி என்ன அர்த்தம்? பரலோகத்தில் இருந்து அந்த குத்து விளக்கு, அந்த மேஜை, சமூகத்து அப்பம், பலிபீடம், வெண்கல தொட்டி, கூடாரம், இது எல்லாம் பரலோகத்தினுடைய மாடல். அப்ப பரலோகத்தினுடைய காரியங்களை மோசேக்கு கர்த்தர் கொடுத்து அதை தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அவங்க இப்படித்தாம்பா, இந்த கலாச்சாரத்தின்படி தாம்பா வாழணும். அப்போ யூத ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கலாச்சாரம் கூட பரலோகத்தினுடைய கலாச்சாரம் தான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். பாருங்கள், அவர்கள் எப்பொழுதுமே மேலே இருந்து கீழே வரைக்கும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை போல முழு சரீரத்தை மறைத்திருப்பார்கள். இது எதை காட்டுகிறது? சேராபீன்கள் அப்படியே என்ன செய்யறாங்க? பரலோகத்தில் தேவனை துதிக்கிறாங்க. சேனைகள் கர்த்தர். அப்போ ஏசாயா பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே அதில் சேராபீன்களுடைய தூதரில் ஒருத்தன் 2 சட்டையில் பறக்கிறான், 2 சட்டையில் முகத்தை மூடுறான், 2 சட்டையில் பாதத்தை மூடுறான். அப்போ பரலோகத்தில் இருக்கிறவனை இவ்வளோ மூடி இருப்பானா? பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் எவ்வளவா நம்ம வாழ்க்கையை மூடி பாதுகாக்கணும். அல்லேலூயா. அந்த பரலோக கலாச்சாரத்தை தான் தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஊழியர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கைகளை உயர்த்தி
ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பெல்லாம் இவங்க சுத்திகரிப்பை விட்டு பரிசுத்தத்தை விட்டு பரிசுத்த குலைச்சலாக வாழ்ந்தார்களோ அப்போதெல்லாம் தேவன் கோபப்படுவார். அழிக்கணும்னு நினைப்பாரு, அழிக்க மாட்டார். ஆனா சுத்திகரிக்கப்படுவதற்காக தேவன் ஒரு திட்டம் போடுவார். அந்த திட்டம் தான் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பது. கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். தேவகாத் நேச்சருக்கு ஒப்பு கொடுப்பாரு, சீரியருக்கு ஒப்பு கொடுப்பாரு, அசீரியாவுக்கு ஒப்பு கொடுப்பாரு, சனகரிப்புக்கு ஒப்பு கொடுப்பாரு, அவன் மோவாபுக்கு ஒப்பு கொடுப்பாரு, அமலேக்குக்கு ஒப்பு கொடுப்பாரு, அம்மோனியனுக்கு ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான தேசத்தின் ராஜாக்கள் கையில கர்த்தருடைய சிதறடித்து ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் வேணும் என்றால் அதே 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள் 24வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் வனாந்தர காற்றால் பறக்கடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை சிதறடிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 4 திசையில சிதறடித்து அவங்கள பல தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய கையில அடிமைகளாக சிறையிருப்புக்குள்ள கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஆமாங்க, நாம கூட நம்முடைய வாழ்க்கையில சில சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். பல சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பல சிதறடிக்கிற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த சிதறடிக்கிற தன்மையும் இந்த சிறையிருப்பும் ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்றால், நீ இன்னும் சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? எத்தனை காலத்திற்கு இப்படியே நீ சிதறடிக்கப்பட்டிருப்ப? எத்தனை காலத்திற்கு இப்படியே உன் வாழ்க்கையில நீ சிறையிருப்புக்குள்ள இருப்ப? வியாதியின் சிறையிருப்பு, மரணத்தின் சிறையிருப்பு, போராட்டத்தின் யுத்தத்தின் சிறை. எப்பொழுதுமே யுத்தம், எப்பொழுதுமே போராட்டம். இது ஒரு சிறையிருப்பு. எப்போது வறுமை, எப்போது தரித்திரம், எப்பொழுது கடன் பிரச்சனை. இது ஒரு சிறையிருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது ஒரு அலறுதல், எப்பொழுது ஒரு பயம், எப்பொழுது ஒரு நடுக்கம். இது ஒரு சிறையிருப்பு. பலவிதமான சிறையிருப்புக்குள்ள தேவன் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு காரணம், அவர் பாரத்தோடு அந்த வார்த்தையின் பின்னணியில ஒரு பெரிய ஏக்கத்தோடு, நீ இப்பொழுதாவது சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இன்னும் நான் உன்னை எந்த அளவுக்கு சிதறடிப்பது? நீ உணர்ந்து என்னிடத்துல மனம் திரும்ப மாட்டாயா? இவ்வளவு உன்னை வெறுமையாக்கியும், இவ்வளவு உன்னை சிதறடித்தும், இவ்வளவு உன் வாழ்க்கையில உன்னை தனிமையாக்கியும், உன்னை எல்லாவற்றிலும் இருந்து உன் கிளைகளெல்லாம் வெட்டி ஓங்கி படர வேண்டிய உன்னை ஒன்றுக்கும் எந்த இடத்திற்கும் நீ ஓங்கி வளராதபடி ஒரு தடுத்து நிறுத்தப்பட்ட நிலைமையில, ஒரு சிறையிருப்பு நிலைமையில ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட நீ இன்னும் சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு என்று கத்த மிகுந்த ஒரு பாரத்தோடு ஒரு ஏக்கத்தோடு, இன்னும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இன்னும் இப்படியே தான் இருக்க போறியா? நீ இப்படியே தான் என்னை விட்டு விலக போறியா? இன்னும் இப்படியே தான் என்னை விட்டு நீ சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்க போறியா? என் கரத்தினால உனக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமே தவிர என் கரத்தினால உன்னை நான் தண்டிக்கவே கூடாது. அல்லேலூயா. என் கரத்தினால உனக்கு ஆறுதலா இருக்க வேண்டுமே தவிர என் கரத்தினால உனக்கு ஆக்ரோஷமாய் நான் வரக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை நம்மோடு கூட திருவுளம் பற்றுகிறார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? உன்னை எவ்வளவு காரண சிறையிருப்புகளை ஒப்பு கொடுப்பது. பல சிறையிருப்பு உன் வாழ்க்கையில, பல சிறையிருப்பு. அந்த சிறையிருப்புக்குள்ள தவித்து நாம் சிதறுண்டு, நாம் பலவிதமான காரியங்களை மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு துக்கத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார், இந்த சிதறடிக்கிற தன்மைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால், நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீ சுத்திகரிக்கப்படணும். நீ சுத்திகரிக்கப்பட்டால் ஒழிய உன் சிறையிருப்பிலிருந்து நீ வெளியே வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்க போன உடனே அந்த ராஜா அவங்களை இருக்க பிடிப்பான், அவங்களை அடிமைதானம் பண்ணுவான், அவங்களை நொறுக்குவான். உடனே இவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, அப்பா எங்கள் தவறுகளை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் குற்றங்களை மன்னியும் சொல்லி ஆண்டவரை நோக்கி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு சுத்திகரிக்கப்படும் போது தேவன் அவங்க சிறையிருப்பை மாற்றுவார். பக்கத்து சொல்லுங்க, உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணுமா? சிறையிருப்புல இருந்து வெளியே வரணுமா? நீங்க சுத்திகரிக்கப்படணும். அப்பா என்னை கழுவுங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களை நீங்க உங்களை நியாயப்படுத்தாதீங்க.
உங்களை ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடாது. நம்மளை நியாயப்படுத்தக்கூடாது. நாம் பண்ணுறது கரெக்டு தான், நான் செய்யறது கரெக்ட். நம்ம நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. நம்மக்கிட்ட நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. மனுஷனுடைய நீதி சும்மா அப்படியே பிரம்மாண்டமாக ஸ்டேஜில் சொல்லக்கூடிய அளவு இருக்கலாம், இவங்க அப்படி பண்ணாங்க. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப திரும்ப பாரத்தோடு கேட்குறார், கண்ணீரோடு நம்மளை பார்த்து கேட்கறது போல் அந்த வார்த்தையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீ எவ்வளோ காலம் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருப்ப, நீ எவ்வளோ காலம் நீ இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருப்ப, நீ இன்னும் எவ்வளோ காலம் நீ தாமதிப்ப, எவ்வளோ காலம் என்னை விட்டு இப்படியே ஓடிட்டு இருப்ப. உன் வாழ்க்கையை நான் எவ்வளவு வேலி அடைக்கணுமோ நீ வெளியே போக முடியாதபடி 4 திசையை நான் சிறைப்படுத்தி இருக்கிறேன். உனக்கு புரியலையா? எல்லா வழியை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு புரியலையா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உணராம இருப்ப? இது இன்னும் எத்தனை காலத்திற்கு பின் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், ஒரு பெரிய ஆதங்கத்தோடு பாரத்தோடு. அப்படியானா இவர்களுடைய தவறுகள் என்ன, இவர்கள் செய்த பாவங்கள் என்ன? நீ சுத்திகரிக்கப்படணும். கர்த்தர் ஏக்கத்தோடு பாரத்தோடு ஒரு பெரிய கூக்குரலோடு கூட கர்த்தர் கேட்கிறாருன்னா, அப்போ இவங்களுடைய எந்த காரியத்திலிருந்து இவங்க சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கங்க, 3 காரியங்கள். முதலாவது எரேமியா 13ஆம் அதே அதிகாரத்தில் தான் 3 காரியத்தை பார்க்க போகிறோம் வேகமாக. 13, 14, 15 வசனத்தை பாருங்கள். 13, 14, 15. அப்பொழுது நீ அவர்களை நோக்கி, இதோ இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 13, 14, 15 அதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 8, 9, 10 வசனத்தை மாற்றி சொல்லிட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டு போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் என்ன கவனிங்க. அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவளை சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்து சிதறடித்தார் அல்லவா? அதற்கு முதல் காரணம், அவங்க சுத்திகரிக்கப்பட வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பெருமை என்கிற பயங்கரமான ஆபத்து நிறைந்த காரியம். ஆண்டவர் அவங்களுடைய பெருமையை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தை 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் எரேமியா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவினுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்க 1லிருந்து நீங்க 7 வசனங்கள் வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஆண்டவர் எரேமியாவுக்கு கர்த்தருடைய சத்தம் வருது, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் பேசுறார், ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் எரேமியாவுக்கு. என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? நீ போய் ஒரு கச்சையை விலை கொடுத்து வாங்கு, ஒரு அரை கச்சையை என்ன செய், விலை கொடுத்து வாங்கி என்ன செய் தெரியுமா? நேர ஐப்ராத் நதிக்கு போ. அந்த நதிக்கு பக்கத்தில் ஒரு கண்மலை இருக்கும், வெடிப்பு இருக்கும். அந்த கண்மலைக்கு உள்ள அந்த கச்சையை உள்ளே வைத்து விடு. அதான் அந்த சம்பவம் அங்கே சொல்லுவேன். அந்த கச்சையை உள்ளே வைத்து விடு. உள்ளே வச்சுட்டு அநேக நாட்களுக்கு பிறகு நீ போய் அதை போய் பார்க்கணும். எந்த இடத்துல அந்த கச்சை வைக்கப்பட்டிருக்கிறதோ அது திரும்பவும் பல நாட்கள் கழித்து நீ போய் பார்க்கணும். போய் இவன் அதே போல பல நாட்கள் கழித்து அந்த கண்மலை வெடிப்பில், அந்த ஐப்ராத் நதி ஓரமாக இருக்கிற அந்த கண்மலை வெடிப்பில் போய் பார்த்தால் அந்த கச்சையானது கெட்டு போய் கிடக்கிறது. அதாவது அது ஒரு உபயோகமே இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இதை நான் உனக்கு எக்ஸாம்பிளாக உனக்கு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? அப்படியே தம்முடைய ஜனங்களுக்கு அதை அப்படியே ஒப்புமையை காட்டுறாரு. இங்கே வா எரேமியா, இங்கே வா. நான் உன்னுடைய காரியம் இந்த கச்சையை கொண்டு போய் அந்த கண்மலையில் கொஞ்சம் வைத்து உன்னை பல மாதங்கள் கழித்து போய் பார்க்க சொன்னேன்னா, இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பெருமையோடு கூட ஜீவிக்கிற இந்த ஜீவியம் ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்களுக்கு தான் செல்லும், ஒரு சில நாட்களுக்குத்தான் அது செல்லுபடி ஆகும். ஒரு நாள் அது நம்முடைய வாழ்க்கையை கெட்டு போக பண்ணிவிடும்.
எரேமியாவுக்கு ஒன்றும் விளங்கலை. ஆண்டவர் எதுக்காக இந்த கச்சையை கொண்டு போய் வைக்க சொன்னார்? போய் அதே போல் பல நாட்கள் கழித்து போய் பார்த்தால் அந்த கச்சை கெட்டு போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்துல தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கு தான் போயிடுச்சு. இப்ப அப்படியே கர்த்தர் வர்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இப்பொழுது நான் யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டு போக பண்ணுவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள். அப்போ நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ என்றால் ஆண்டவருடைய கூக்குரலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் பெருமையிலிருந்து நீ சுத்திகரிக்கப்படணும். இந்த ஏன் ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பை குறித்து எவ்வளோ பாரத்தோடு கவலையோடு சொல்றாருன்னா, இந்த பெருமை நீண்ட காலமாக உன் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் உன்னை ஒன்றுக்கும் உதவாத ஆளா மாத்திரும். உன்னை கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் ஆக்கிடும். எதுக்குமே நீ பயன்பட மாட்ட. நான் சொல்லல, கர்த்தர் ஒரு எடுத்துக்காட்டை வைத்து கர்த்தர் எரேமியாவுக்கு நேரடியாக கர்த்தர் பாடம் சொல்லி தருகிறார். இந்த பெருமை ஒரு சில நாட்களுக்கு தாம்பா இருக்கும், அதுக்கு பிறகு அது கெட்டு போய்விடும். அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அருமையானுள்ள அது நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்னா, பெருமை குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பெருமை குறித்து என்ன பேசுறாரு தெரியுமா? பெருமை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் ஆயிடுவாங்க. முழுமையா அவங்க பயனில்லாதல போயிடுவாங்க. முற்றிலுமா அவங்க பயனில்லாத நபரா போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போய் விடுவார்கள். ஒன்றுக்குமே உதவ மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை குறிச்சுக்குங்க. இதுல யாரை பற்றி இருக்குன்னா, தேவ தூதர்கள் எல்லாம் பிரதானமான ஒரு தூதன். அவன் காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கேரூப். அவனுடைய வாழ்க்கையில முதலாக இந்த உலகத்துல பெருமை என்பது பிறப்பிக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? லூசிபர், சாத்தான். பெருமையை ரிலீஸ் பண்ணவர் அவர் தான். சாத்தானுடைய நிறைய குணங்கள் இருக்குது. அதுல ரொம்ப ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு குணம்னு சொன்னா 2 குணம் சாத்தானுடைய குணம். ஒன்று பெருமையாய் பேசுவது, இன்னொன்று குற்றப்படுத்துவது. சகோதரர் பேரில் தினந்தோறும் என்ன பண்ணுவானா? தேவனிடத்துல குற்றப்படுத்திட்டே இருப்பான். அது பிறரை குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி, அது சாத்தானுடைய ஆவி. நீங்க யாரையாவது குற்றப்படுத்தினீங்கன்னா அது சாத்தானுடைய ஆவி. சாத்தானுடைய ஆவி அது சாத்தானிடத்திலிருந்து வருகிற ஒரு குணம். சாத்தானிடத்துல ரொம்ப மேஜரான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? நிறைய மைனாரிட்டி இருக்குது அவங்ககிட்ட. நல்ல மைனர் கேரக்டர்லாம் நிறைய இருக்குது. அவனை ரொம்ப பெரிய கேரக்டர் எது தெரியுமா? ரொம்ப பெரிய சுபாவம் என்னன்னா, கர்த்தர் அது பெருமை. நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் ஏறித்தான் காட்டுறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன். நட்சத்திரங்களுக்கு மேலாக கூட்டை ஸ்தாபிப்பேன். ஏறுவேன், ஏறுவேன், நான் ஏறுவேன், நான் ஏறுவேன். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை மென்மேலும் மேன்மைப்படுத்துவார், சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். உள்ள அவரை சேர்க்கணும். அல்லேலூயா. நான் ஏறி காட்டுறேன், நான் சாதிச்சு காட்டுறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன். சத்தியமா உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. நீ ஒன்றுக்கு உதவாதால போயிடுவ. அத கச்சையை போல கெட்டு போயிடுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மேல பரலோகத்தில் அழகா தேவனோடு கூட இருந்தான். அவனுடைய பெருமை என்ன ஆச்சு தெரியுங்களா? அவ்வளவு அழகான ஒரு தூதனுங்க. அவனை போல அழகு யாரும் கிடையாதுங்க உலகத்தில். அவனை போல அழகு யாரும் கிடையாது. உன் அழகின் மேட்டிமையினால நீ விழுந்தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு பெருமை. கர்த்தர் அவனுக்கு ஒரு ரெக்கையை தூக்கினா நாதஸ்வரமோ மேலதாள வாத்தியமோ, ஒரு கையை தூக்கினா வெஸ்டர்ன் மியூசிக், இந்த பக்கம் தூக்கினா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல விதமான கிருபை அவனுக்கு கொடுத்தார். ஜனங்களை காப்பாற்றுகிற பயன்படுத்துகிற கேருப்பா இருந்தான். தேவ தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறனாய் கர்த்தர் வைத்திருந்தார் பரலோகத்தில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் பெருமை என்கிற ஒரு காரியத்தை அவன் வெளிப்படுத்தினான். நான் ஏறுவேன், நான் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், நான் உயர்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். அருமையானவர்களே, அது அந்த அப்படிப்பட்டதான சுய பெருமை நம்மை ஒன்றுக்கு உதவாது. அவன் யாரு? அவ்வளோ பெரிய அழகான தூதன் பிற்காலத்தில் யாரா மாற்றப்பட்டான்? பரலோகத்துக்கு பயன்படாத, தேவனுக்கு பயன்படாத, உபயோகம் இல்லாத ஒரு பொருளாக மாறிட்டான். சாத்தானா மாறிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருந்ததா சத்தான ஆளா இருந்திருப்பான், கீழே விழுந்ததுனால சாத்தானா மாறிட்டான். பக்கத்தில் இருப்பா சொல்லுங்க, தாழ்மையா இருந்தா சத்தான ஆளா இருப்பீங்க, பெருமை இருந்தா சாத்தானா இருப்பீங்க. நீங்க சாத்தானா இருக்க போறீங்களா, சத்தான ஆளா இருக்க போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்குது. உணருங்க, உணருங்க, உணருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 36, 37, 38 வசனத்தை குறிச்சுக்குங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அங்கே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். அது அந்த 16ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அபிராம், தாத்தான், கோராகு என்கிற கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்புறாங்க. மோசேக்கு விரோதமாக எழும்பின உடனே மோசே அமைதியாயிட்டாரு. மோசையோடு தான் கர்த்தர் பேசுவாரா? கர்த்தர் எங்களோடலாம் பேச மாட்டாரா? அப்படி மோசேக்கு விரோதமாக அவங்க எழும்பின உடனே ஆண்டவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இன்னார் என்று காண்பிப்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் 12 கோலில் ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர் விட செய்தார். அந்த துளிர் விட்ட போது ஆரோனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று எல்லாருக்கும் நிரூபணமாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாரையும் கலகப்படுத்தி, முழு சபையையும் தீட்டுப்படுத்தி, கலகத்தை உண்டு பண்ணி, ஒருவருக்கொருவர் ஒரு கூட்டத்தை தவறாக எழுப்பி, கலகம் ஊட்டி, குழப்பத்தை உண்டாக்கி, எல்லா ஜனங்களும், மோசையை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதியாக மாற்றப்பட்டு மோசைக்கு எதிர்த்து நின்ற உடனே ஜனங்களை கர்த்தர் ஒண்ணும் பண்ணல. யாரெல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்கள், யாரெல்லாம் இதற்கு தூண்டி விடுவதற்கு காரணம், அவங்களை கர்த்தர் பிடிச்சார். அவங்கள பிடிச்சி வேதத்திலேயே முதல் உயிரோடவே பாதாளத்தில் போன கூட்டம் என்னாகும் 16ஆம் அதிகாரம் தான். பூமி 2 பிளந்தது. அவங்க பிள்ளைகளோடு, ஆடு மாடுகள் எல்லாரோடும் அப்படியே. அப்போ எவ்வளோ பெரிய சத்தத்தோடு உள்ளே போயிருப்பாங்க பாருங்க. ஐயோ பூமி நம்மையும் விழுங்குடுன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள்லாம் பயந்து ஓடுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய சத்தம் பாதாளத்துக்குள்ளே போகும்போது. ஐயோயோ ஐயோன்னு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஜனமே, தயவுசெய்து கவனிங்க. என்ன ஆனது தெரியுமா? இப்போ இந்த 250 பேரும் அந்த ஒரு கேங்க், ஒரு 250 பேர் ஒரு கேங்காக எழும்பினாங்க. 12 கோத்திரத்தை நடத்துறதுக்கு ஒரே ஒரு லீடரை கர்த்தர் வச்சிருந்தார். பல லட்சம் மக்களை நடத்த ஒரே ஒரு லீடரை கர்த்தர் நடத்தினார். அந்த லீடரோடு, மோசையோடு இணைந்து போவதற்கு மனம் இல்ல. தங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறாரே மோசே என்ற ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இந்த கோராகு கூட்டத்தாருக்கு வந்த உடனே என்னன்னு தெரியுமா? கலகம் உண்டாக்க, ஜனங்களுக்கு தீட்டுப்படுத்த ஆரம்பிச்ச கலகத்தை உண்டாக்குனாங்க. மோசே கேளுங்க, மோசே கேளுங்க, மோசே எதிர்த்து கேளுங்க. கர்த்தர் பார்த்தாரு, வெயிட் பண்ணார். கோராகு கூட்டத்தார் தான் ஆசாரியர்கள், அவங்க தான் லேவியர்கள் வம்சம். அவங்க தான் தூபம் போட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கெல்லாம் ஆண்டவருடைய கோபம் வருதோ அங்கெல்லாம் அவங்க தூப கலசம் போட்டா தேவன் என்ன செய்வாரு? எல்லா ஜனங்களை பாதுகாப்பார். இந்த ஜனங்க எல்லாரும் 250 பேர் எழும்பினாங்க இல்லைங்களா? அத்தனை பேர் பாதாளத்தில் போயிட்டாங்க பாருங்க. இவங்களுடைய தூப கலசம் இருக்கு பாருங்க, 250 பேருடைய தூப கலசம், அது மாத்திரம் வெளியே கிடக்குது. கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, அந்த 250 தூப கலசங்களை எடுத்து அதை தகடாக அடிப்பா. என்ன அடிக்கணுமா? சொல்றத கவனிங்க. பெருமை இருந்தால் ஒன்றுக்கு உதவாமல் போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீ சுத்திகரிக்கப்படணும், நீ ஏன் ஆண்டவர் ஆதங்கப்படுறார் தெரியுமா? உனக்குள்ள பெருமை இருந்தால் நீ ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவ. அந்த தூப கலசம் தூபம் போட்டால போதும், அதுல வருகிற புகை பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை காட்டுகிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அது பரிசுத்தவான்களுடைய அது ஜெபத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அந்த தூப கலசம் 250 பேரும் அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா தேவன் ஜனங்களை அப்படி அழிவிலிருந்து பாதுகாப்பார். அந்த மேன்மையை அவங்க உணராம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன ஆச்சு தெரியுங்களா? 250 பேருடைய தூப கலசம் தட்டையாக தகடாக அவங்க ஏற்கனவே ஒரு உருப்படியாக உருவாக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு தூப கலசம் என்கிற பெயரோடு அவங்க உருவாக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அந்த தூப கலசம் என்கிற பெயரே இல்லை, அடிக்கப்பட்டு இப்ப சாதாரண ஒரு தகடாக அடிக்கப்பட்டாங்க. ஒரு தகடாக அடிக்கப்பட்டு, நான் கடந்த நாட்கள் சொல்லிக் கொடுத்தால ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளியே இருக்கிற பலிபீடம் இருக்க பாருங்க, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தகடாக அடிக்கப்பட்டுட்டாங்க. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கம் என்ன தெரியுங்களா? அந்த தூப கலசமா இருக்கும்போது அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவோம், அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவோம், அது வெளிப்பிரகாரத்துக்கு போவோம், அது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி சுற்றி வரும். பாளையத்துல ஜனங்களுக்கு வாதை வந்தா இதுலதான் தூப வர்க்கத்தை போட்டு அந்த புகையை எழுப்பினா ஜனங்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்துல அந்த வாதைகளை விட்டு விலகும். அப்ப எல்லா இடத்துக்கும் போன இந்த தூப கலசம் இப்போ எங்கேயுமே போகாதபடிக்கு ஒரே இடத்துல அடிக்கப்பட்டாகி விட்டது. காரணம் என்ன? அதுக்குள்ள இருந்த பெருமை அதை பயன்படுத்தாமல் தடுத்து விட்டது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்வாரானா? நீங்க கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருதயத்தை கை வச்சாப்பா, ஆண்டவரே, அந்த பலிபீடத்துல மூடும்படி அடிக்கப்பட்ட தகட போல என்னை ஆண்டவர் விட்டுறாதீங்க. ஆண்டவரே, என்னிடத்துல எந்த பெருமை இருந்தா, யாருக்கும் இல்லாத ஒரு திறமை என்கிட்ட இருக்கும், யாருக்கும் இல்லாத ஒரு கிருபை என்கிட்ட இருக்கும், அந்த பெருமை, அதை குறித்த பெருமை, யாருக்கும் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், யாருக்கும் இல்லாத ஒரு மேன்மை, யாருக்கும் இல்லாத ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கலாம்பா, அதை நான் பெருமையாக வளர்க்காதபடி அதுல நான் தாழ்மையா ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெருமை 250 பேரை உபயோகமற்றவர்களாக மாற்றிவிட்டது. சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ள பெருமை இருந்தா நீங்க ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்து வரல தெரியுமா? ஏன் இன்னும் அப்படியே வளர்ந்து 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 ஊழியக்காரனுக்கு வலது இடது கையா மாறல தெரியுமா? ஏன் சபையில புது புது ஊழியத்தை உங்களால் உருவாக்க முடியல தெரியுமா? ஒரு நிலைமையில வளர்ந்த உடனே பெருமை வந்துருச்சு. ஒரு நிலைமையில வந்த உடனே ஒரு பெருமை வந்துருச்சு. ஒரு பெருமை வந்துருச்சுங்க. ஒரு பெருமை வந்துருச்சு. அந்த பெருமை அந்த நீரூற்றை அப்படியே அடைச்சிருச்சு. நீங்கள் யூஸ் இல்லாமல் போயிட்டீங்க, நீங்கள் பயன்படாமல் போயிட்டீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, அல்லேலூயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கும் இன்னைக்கும் எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க. அந்த வளர்ச்சி தடைப்பட்டிருந்தா அது பெருமையால் தான் தடைப்பட்டிருக்கும். கர்த்தர் அந்த ஊற்றை அடைச்சதுக்கு காரணமே பெருமை தான். பெருமையான பேச்சா இருக்கலாம், பெருமையான பார்வையா இருக்கலாம், பெருமையான செயலா இருக்கலாம், பெருமையான காரியமா இருக்கலாம். ஆண்டவரே, அந்த பெருமை நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்கும்? எவ்வளவு காலம் நீ பெருமையா இருப்ப? இரண்டாவதாக எரேமியா 13ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பாருங்கள். எரேமியா 13ஆம் அதிகாரம் 15-16. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் கார் இருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். இரண்டாவதாக, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? இது எத்தனை காலத்திற்கு இப்படி இருக்கும் என்று கர்த்தர் கேட்கிற ஆதங்கம் என்னவென்றால், இவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய முதல் காரியம் பெருமை, இரண்டாவது காரியம் மேட்டிமை. பெருமை என்னங்க, மேட்டிமை என்னங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமை என்றால் அரோகண்ட்னு அர்த்தம். இன்னொரு மொழியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேட்டிமைன்னா நம்ம பெருமையும் மேட்டிமையும் ஒன்னா நினைப்போம். பெருமை என்பது பிரைடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது வாயில வெளிப்படும். மேட்டிமை என்பது செயலில வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பெருமையானவர்களை பேசும் வாய் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பெருமை என்பது வாயில் வெளிப்படும், பேச்சில் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மேட்டிமை என்பது செயலில், ஆக்ஷன்ல அது வெளிப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த இந்த மேட்டிமை என்பதற்கு நீங்கள் ஓசியா 13:6 கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்கள். ஓசியா 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு மேட்டிமையாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருதயம் மேட்டிமை ஆன பிறகு அவங்க திருப்தி ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சா, நான் கரெக்டாக இருக்கிறேன்பா, நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வரேன், நான் கரெக்டாக தசமம் கொடுக்குறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ஆண்டவர் உம்மை தேடணும், நான் இன்னும் சபைக்கு வரணும், நான் இன்னும் ஆத்ம பாரம் வேணும், நான் இன்னும் உமக்கு பரிசுத்தமாக வாழணும், இன்னும் திருப்தியற்ற ஒரு ஆவிக்குரிய ஜீவியை நமக்கு வரணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் மேய்ச்சல்னால திருப்தி ஆயிட்டீங்க. அப்பாடா இந்த வாரம் கர்த்தர் எனக்காக பேசினாரா, திருப்தி ஆயிட்டீங்க. மேய்ச்சலினால் திருப்தி ஆயிட்டீங்க. அதனால மனம் என்ன ஆயிடுச்சு? மேட்டிமை. இந்த மனம் மேட்டிமை வந்த உடனே தேவனை மறக்க பண்ணிட்டு, தேவனை மறந்த என்ன நடக்கும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மேட்டிமை என்கிற வார்த்தைக்கு, இந்த இடத்துல இருக்கிற இந்த மேட்டிமைக்கு அது இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரோகண்ட் எழுதப்பட்டிருக்கிறது. கர்வமும் ஆணவமும், அதுக்கு பேர் தான் மேட்டிமை. நேபுகாத்நேச்சரை எடுத்துக்கொள்ளுங்க. அவனை ஆண்டவர் அரண்மனையை விட்டு வெளியே துரத்தினார். மிருகங்களை போல மாறினான், பட்சிகளை போல மாறினான், மழையில நனைகிறான். அரண்மனை விட்டு துரத்தப்பட்ட அவனுடைய மேன்மை பிடுங்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 29-30 பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. ராஜா பாபிலோன் அரண்மனையில உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாதக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அடுத்த வசனம் பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, உன் வாழ்க்கை போச்சுப்பா, வாழ்க்கை போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எப்போ கர்வமா இருந்தியோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்கனவே தானியேல் மூலமா கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்க 27ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உங்க அக்கிரமங்கள் எல்லாம் அகற்றிவிடும். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு, உங்க வாழ்வு நீடித்திருக்க ராஜா. ஆலோசனை கொடுக்கப்பட்டது ஊழியக்காரர் மூலமாக. ஆலோசனை வந்தது தேவனிடத்தில் இருந்து. உன் வாழ்வு நீடித்திருக்கும், நீ நீண்ட காலமா வாழ்வ அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. ஆனா அவன் மனம் மேட்டிமைக்கு இடம் கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, மனம் மேட்டிமைக்கு இடம் கொடுத்து என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், அல்லேலூயா அல்லேலூயா, நான் கட்டினேன். இல்ல இல்ல, எந்த ஒரு ராஜாவையும் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி, அப்போ ராஜாக்களை உருவாக்குறது யார்? நம்முடைய தேவன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 நினைக்கிறேன். 5 வாசிங்க. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு போதங்க. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்களாங்க. அப்போ இது தேவன் கட்டின அரண்மனை, இது தேவன் கட்டின வீடு, தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, தேவன் எனக்கு கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த எனக்கு வருமானம், தேவன் கொடுத்த பிள்ளை, தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்று தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த மன மேட்டிமை யாருக்கு இருக்கோ, கர்வமும் ஆணவமும் யாருக்கு இருக்கோ, அவங்க தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க, தங்களை தாங்களே மேன்மைப்படுத்துவார்கள். நான் கட்டின வீடு, நான் கட்டின வாழ்க்கை, நான் செய்த வாழ்க்கை, நான் பண்ணின காரியம், தங்களையே மேட்டிமையாக கர்வம் உள்ள ஒரு ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதையெல்லாம் இவங்களுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில வந்தத புள்ள ஏற்கனவே பார்த்தான். ஆனா இப்ப தகப்பனாருக்கு வந்தது எங்க? கையில இருக்கிற பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இந்த கையில ஒரு பொண்ணு இருக்குங்க, இதை பார்க்கறதுக்கு இன்னொரு கண்ணாடி தேவையா? நமக்கு நேரடியாக தெரியுது இல்ல? எங்க ஒருத்தரை கர்த்தர் அடிக்கிறாருங்க, கர்த்தர் ஒருத்தர் என்ன செய்யறாரு உணர்த்துறாருங்க. நமக்கு அதை விட ஒரு எக்ஸாம்பிள் வேற என்னங்க? இதையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் வாசித்து பாருங்கள் அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது. தானியேல் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாருங்க. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ என்றால் பாருங்களேன், இதையெல்லாம் அப்பாவை அவன் மேட்டிமை ஆகி அவனை அடிச்சதையெல்லாம் நீ அறிஞ்ச ஆளு. இந்த உலகத்துல எத்தனை கிறிஸ்தவர்களை கர்த்தர் எப்படி நொறுக்குனாருன்னு உனக்கு தெரியும். எத்தனை பேரை கர்த்தர் உடைச்சாரு உனக்கு தெரியும். மேட்டிமையான ஆளை, பெருமையான ஆளை எத்தனை பேரை கர்த்தர் நொறுக்கி அவங்களை உருவாக்குனாருன்னு நீர் அறிந்திருந்தும் வேற எக்ஸாம்பிள் தேவையா நமக்கு? எத்தனை கிறிஸ்தவர்ல தேவனுடைய பிள்ளைகளை பெருமையிலிருந்து மேட்டிமையிலிருந்து கர்த்தர் தாழ்மைக்கு கொண்டு வர அவருடைய இருதயத்தை வருத்தத்தால் தாழ்த்தினாருங்க. எத்தனை பேர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், எத்தனை பேர் கர்த்தர் சிதறடிப்புக்கு ஒப்பு கொடுத்தார், எத்தனை பேர் பலவிதமான சத்துட கையில் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சி இல்லையா? எத்தனை ஆவிக்குரியவங்களை பார்த்திருப்பீங்க, எத்தனை தேவ ஜனங்களை பார்த்திருக்கிறீங்க, எத்தனை சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்குள்ள வந்த அழிவையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் பார்த்திருக்கிறீங்க. ஏன் நமக்குள்ள எத்தனை முறை கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பெற்றோருக்கு கர்த்தர் அனுமதிச்சிருப்பார். இது இந்த ஏவுகாத்து நேச்சருக்கு வந்த காரியத்தை இவன் அறிந்திருந்தும் எதை தாழ்த்தலங்க? இருதயத்தை தாழ்த்தல. அல்லேலூயா. அப்போ இருதயம் எவ்வளவு கர்வமா இருக்கு பாருங்க. அவன் பாருங்க, அவனுடைய தகப்பனாருடைய இருதயம் எவ்வளவு கர்வமா இருந்தது வேதமே சொல்லுது. 20ஆம் வசனத்துல பாருங்க, அவருடைய இருதயம் மேட்டிமையாகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேட்டிமைக்கு பக்கத்திலேயே இன்னொரு வார்த்தை ஆவியார் எழுதுறாரு. என்ன வார்த்தை? கர்வம். ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்துல தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் தீவிரப்படுறாரு. அவர் வேகமா உங்களில அநேகரை பயன்படுத்த விரும்புறாரு. உங்களில யாருக்கும் கர்வம் வரக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது. இந்த கர்வம் வந்துருச்சுன்னா இருதயம் மேட்டிமை ஆயிடும், இருதயம் கடினப்பட்டுடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை இருந்தால் நீங்கள் பயன்படாத ஒன்றுக்கும் உதவாத ஆளா போயிடுவீங்க. மேட்டிமை வந்தால் தேவனை மகிமைப்படுத்தாம போயிடுவீங்க. அவன் தேவனை மகிமைப்படுத்தாம நான் கட்டினது நான் தாண்டா செஞ்சேன், நான் தான் பாருங்க. அதே போல அவனுடைய குமாரனாகிய இந்த பெல்ஷாத்சார் என்ன பண்ண தெரியுமா? 23ஆம் வசனம் சொல்லுது, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் என்ன குடிச்சிங்க? அது பரிசுத்த பாத்திரம். நீங்க எந்த பாத்திரத்துல பானம் பண்றீங்க? அவங்க தங்க பாவத்தை விட்டு விலகாம தேவ ஜனங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரத்துல துணிகரமா மன மேட்டிமையா பானம் பண்றான். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயத்துல தேவ ஜனங்களுக்கென்று வைக்கப்பட்ட பாத்திரம். நீ தேவ ஜனமானால் தேவ ஜனம் போல நீ மாற ஒப்புக்கொடு. தேவ ஜனம் என்று பெயரை வைத்துக்கொண்டு எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி மன மேட்டிமையோடு கர்வத்தோடு பரிசுத்த பந்தில் உட்கார்வீல்னு சொன்னால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்க. அவர் தேவன் என்றும் அறிந்தும் அவரை தேவன் என்று ஆமென் ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் போனார்கள். அவருடைய இருதயத்தையும் சிந்தையும் கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவங்க மறுபடியும் தேவனிடத்தில் வர முடியல. கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு சில வசனங்களை சொல்ற, நோட் பண்ணிக்கங்க. ரோமர் 11:20 சொல்லுது, நீ மேட்டிமையான சிந்தையாயிராமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி இருங்க?
மேட்டிமையான சிந்தையாராமல் பயந்துரு. அங்கே 2 ஒலிவ மரம் இருக்கு. ஒன்று நல்ல ஒலிவ மரம், இன்னொன்று காட்டு ஒலிவ மரம். நல்ல ஒலிவ மரம் யாரு? யூதர்கள். அந்த நல்ல ஒலிவ மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரட்சகரை சொல்லி நம்பலை, விசுவாசிக்கலை. அதனால அந்த நல்ல ஒலிவ மரத்தை கர்த்தர் வெட்டிட்டார். ஆனால் அதனுடைய வேறு யாரு? கிறிஸ்து. அந்த ஒலிவ மரம் வெட்டப்பட்டது, ஆனால் அதனுடைய வேறு யாரு? கிறிஸ்து. இப்ப வெட்டப்பட்ட இடத்துல காட்டு ஒலிவமாகிய புறஜாதியாகிய உன்னையும் என்னையும் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. உங்களை வெட்டப்பட்ட யூதனுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல அவன் நிலை தவறி விழுந்தான். அந்த இடத்துல அந்த கிறிஸ்துவாகிய வேருக்குள்ள வெட்டப்பட்ட நல்ல ஒலிவ மரம் இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வெட்டப்பட்ட இடத்துல உன்னை ஒட்டு வைத்திருக்கிறார். அதனால நீ மேட்டிமே ஆகாத. இந்த ரட்சிப்பு ஏதோ ஆண்டவர் உனக்கு நேரடியா கொடுத்தார் அல்ல, இது யூதனுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொஞ்சம் அவன் தேவனை விட்டு விலகிட்டான். அதனால இந்த ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய பக்கமா திருப்பி இருக்கிறான். அதனால மேட்டிமையா இராத, தேவனுக்கு பயந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இதையெல்லாம் அறிந்திருந்தும் மேட்டிமையான நாம் நடப்போமானால் எச்சரிக்கையா இருக்கணும். மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு. படிங்க இந்த வசனத்தை எல்லாருமே படிங்கப்பா தம்பிங்க, படிங்க எல்லாரும். அங்க பாரு எழுத போட்டு பாருங்க. தமிழ்ல தமிழ், இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் படிங்க. மனமேட்டிமை உள்ளவன் எவனும். அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ஆனா கர்த்தருக்கு மட்டும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. மனமேட்டிமை உள்ளவர்கள் இந்த உலகத்துல எல்லாரும் விரும்புவாங்க, ஆனா தேவன் அவங்களை விரும்பவே மாட்டார். மனமேட்டிமை உள்ளவன் எவனு கர்த்தருக்கு அருவருப்பானவன். அவன் கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கையோட கை கோர்த்து ஆவிக்குரியவங்கள போல வேஷம் போட்டு ஓ நம்ம அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நினைச்சீங்களா? மனமேட்டிமையை உள்ள வைத்துக்கொண்டு ஆவிக்குரியவர்களை போல ஆராதனை, ஆவிக்குரியவர்களை போல சபை ஐக்கியம், ஆவிக்குரியவர்களை போல கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு கர்த்தர் தப்ப விட மாட்டார். பாவம் செய்த தூதர்கள் கூட கர்த்தர் தப்ப விடல. நம்மளை எப்படிங்க தப்ப விடுவாரு? வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம் நினைக்கிறேன். 2 பேதுரு வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபம் 2ஆம் நிருபம் வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல். அதுக்கு மேல 4ஆம் வசனம் பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். ஹலோ கவனிங்க, நம்ம எவ்வளவு பயபக்திக்குரியலா இருக்குன்னு தெரியுமா? பாவம் செய்த தூதர்களை கூட கர்த்தர் என்ன பண்ணலையா? தப்ப விட மாட்டாராம். அப்போ மனித அவதாரம் எடுத்து நமக்காக நம்மை போல வந்தாரு, மனுஷர்களை தப்ப விடுவாரா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனித அவதாரம் எடுத்து வந்தது காரணமே மனிதனுக்கு உதவி செய்வதற்காகத்தான். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 2:18 சொல்லுகிறது. அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு, பாடுபடுகிற நமக்கு, அப்பா நானும் உன்னை போல தான் மனுஷனா வந்திருக்கிறேன். தாமரை இலை இருக்க அது தண்ணியில தான் இருக்கும், அது தரையில இருக்காது. ஆனா தண்ணியில இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை தன்மேல் அது வைக்கவே விடாது. எங்க கடலில் இத்தனை உப்பான தண்ணீர் ஆனாலும் ஒரு டிராப் உப்பை உடம்புக்குள்ள மீனானது ஏற்றுக்கொள்ளாது. அது அவ்வளவு உப்பு தண்ணீரில் வாழ்ந்தாலும் ஒரு சொட்டு உப்பை உள்ள கொண்டு வராது. அது தண்ணீரிலேயே அந்த இலை இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் தன்மேல் வைக்காதது போல இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் உன்னால வாழ முடியும் என்பதற்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்தார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? எவ்வளவு காலத்துக்கு இப்படியா இருப்பாய்? கர்த்தர் பாரப்படுகிறார். உன் இருதயத்தில், உன் காதுகளில் அவருடைய கூக்குரல் கேட்கிறதா? அவருடைய குமுறல் கேட்கிறதா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான்? ஒருவேளை அவருடைய குமுறல் உன் தகப்பனார், உன் தாயார் பின்னணியிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் சபை போதகர் பின்னணியிலிருந்து கர்த்தர் குமுறுவார். அல்லேலூயா. யாரோ ஒரு ஆவிக்குரிய சகோதரன் மூலமாக, சகோதரி மூலமாக கர்த்தர் குமுறுவார். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? உன் மேட்டிமை விட்டு வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த மேட்டிமை என்ன செய்யும்? பெருமை என்ன செய்யும்? ஒன்றுக்கும், சத்தமா சொல்லுங்க, ஒன்றுக்கும். நீங்க ஒண்ணுக்குமே பயன்படலை அப்படின்னா நிச்சயமா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை வாங்க 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 வாங்கன்னு பயன்படுத்தக்கூடாதுங்க. ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று, நீங்களாக ஏவுதல் அடைந்து ஆண்டவர் உங்களுக்கு தந்த வெளிப்பாடுகள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த தரிசனங்களை, கர்த்தர் என்னை இப்படி அழைச்சிருக்கிறார் சொல்லணும். அதுக்கு பிறகு அந்த அழைப்பை கர்த்தர் இங்கிருந்து என் மூலமாக உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. 2-3 சாட்சிகள்னால சங்கதிகள் நிலைவரப்படும். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா ஒரே சாட்சி வச்சு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். நிறைய விசுவாசிகள் அப்படிதான், கர்த்தர் என்னை அழைச்சாருன்னு போயிட்டாங்க. இங்க இன்னொரு சாட்சி இங்க பலிபீடத்தில் வச்சிருக்காருல்ல கர்த்தர், ஊழியக்காரன் மூலமா உனக்கு சாட்சி வரணுமா வேணாவா? உன்னோடு பேசின ஆண்டவர் என்னோட கூட பேசி உறுதிப்படுத்தி, நான் அழைத்த ஊழியத்துக்கு பர்னபாவை சவுலை பிரித்து விடுன்னு கர்த்தர் சொல்லணும். நீ மனம் மேட்டிமையா இருக்கக்கூடாது. இந்த பாஸ்டர்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க. இந்த பாஸ்டர்லாம் நமக்கு இப்படித்தான் அடிமையா வச்சுப்பாங்க. யாருக்காக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, என்ன நடந்தது? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாம போயிட்டாங்க. அப்போ மேட்டிமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தங்களையே மேன்மைப்படுத்துவாங்க. நான் கட்டினது, நான் செய்தது, நான் வாழ்ந்தது, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய காரியம், என்னுடைய தங்களையே மேன்மைப்படுத்துவார்கள். இதுதான் மேட்டிமைக்கு இருக்கிற ஒரு பவர். அவங்க தேவனை மகிமைப்படுத்தும். குறித்த நாளுக்கு ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ஏரோது பிரசங்க பீடத்தில் பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் 12, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் 23. ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு, கவனிங்க, பிரசங்கம் பண்ற நீங்க யாராவது இருந்தா, அது பிரேயர் செல்லா இருக்கட்டும், அது சபையிலையா இருக்கட்டும், அது எந்த இடத்துல வேணா உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது நல்லா கவனிங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா சஃபாரியில் நிற்கிறார் நினைக்கிறீங்க. ஒவ்வொரு பலிப்பீடத்தில் நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் சித்திரை தையல் ஆடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சித்திரை தையல் ஆடைன்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் எம்ப்ராய்டிங் ட்ரெஸ். எம்ப்ராய்டிங் போடுறது உள்ளவும் ஊசி குத்தம், வெளியவும் ஊசி குத்தம். அப்போ 2 சைடு ஊசி குத்தினா தான் அதில் நினைக்கிற வரைபடம் வரைய முடியும். கர்த்தர் உன்னையும் என்னையும் அவருடைய சாயலை உருவாக்கணும்னா இந்த பலிபீடத்தில் பிரசங்கிக்கிற நான் முதலாவது அது என்னை வெட்டுகிறது. அதுக்கு பிறகுதான் என்னை வெட்டின அந்த காயம் எப்படின்னு எனக்கு தெரியும், என்னை அதை எப்படி ஆறுதல் படுத்தி எனக்கு தெரியும். அந்த அனுபவத்தோடு தான் நான் உனக்கு அதை பிரசங்கிக்க முடியும். அல்லேலூயா. என்னை வெட்டாம, என்னை ஒண்ணுமே செய்யாம நான் உன்னை மட்டும் வெட்டிக்கிட்டே இருந்தேன்னா என்கிட்ட உனக்கு ஆறுதலே கிடைக்காது. அல்லேலூயா. சித்திரை தையல் ஆடையை உடுத்திக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரசங்கத்தை பலிபீடத்திலிருந்து டெலிவரி பண்ணுறதுக்குள்ள ஒரு பிரசவ வேதனையே அனுபவிக்க வேண்டியதாக வரும். அந்த விசுவாசிக்கு என்ன வேதனை இருக்குதோ, அந்த விசுவாசிக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் நான் சுமக்கணும். ஆசாரியன் ஜனங்களுடைய அக்கிரமத்தை சுமக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் இங்கே நிறைய ஊழியத்தில் இருக்கிறீங்க. சும்மா ஒரு ஆலோசனை சொல்வீங்க, ஆலோசனை சொல்லிட்டு வந்தோடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், உடம்பெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், உடம்பெல்லாம் வெயிட் ஆகிடும். ஒரு ஆளுக்கு ஆலோசனை சொன்னதுக்கு எப்படின்னா, ஒரு ஐக்கியத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பெரிய கூட்டத்திற்கு, ஒரு பெரிய ஜனங்களுக்கு, திரளான மக்களுக்கு ஆலோசனை கொண்டு போகும்போது அந்த ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாரங்களை சுமந்துக்கிட்டு பலிபீடத்தில் வந்து நிற்கணும். இங்கே தான் நீங்கள் ஊழியக்காரனை நினைச்சு ஜெபிக்கணும். நியாயம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு குடும்ப பாரத்தை நம்மளால் சுமக்க முடியல, நமக்காக பிரசங்கிக்கிறவங்க எப்படி பாடுபடுவாங்க. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்வார் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பாரத்தை சொல்கிறேன், நம்ம சபையிலேருந்து பிரசங்கம் பண்ண அனுப்பப்பட்டாலும் சரி, அவங்கெல்லாம் சாதாரணமாக போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். விரும்பி யாரும் போக மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டா ஓடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு முள்ளு குத்த 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 இங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க ஊழியம் செய்ய வர பாடுகளை என்னால் சகிக்க முடியல. ஆனால் வெளியே இருக்கிற மக்களுக்காக நான் ஊழியம் செய்ய போகும்போது அந்த பாடு இன்னும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுற வேலை சாதாரணமான வேலை இல்லைங்க.
பிரசவ வேதனையான வேலை. பிரசவ வேதனை, பிரசவ வேதனை. உங்களுக்கு அநேக வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும். நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னை விட நீங்கள் தரமெல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளையாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸ் ப்ரேயராக இருக்கட்டும், பிரதர்ஸ் ப்ரேயராக இருக்கட்டும், அல்லது சபையில் இருக்கட்டும், நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் வேதனைப்படாமல் ஆமென் ஒரு புதிய காரியத்தை பிறப்பிக்கப்பட முடியாது. மனமேட்டிமை நமக்குள்ளே வரக்கூடாது. யார் கூட வேணாலும் இறங்கி போகணும். பிரைஸ் காட். எங்கே வேணாலும் இருதயம் இறங்கி போகணும். நாம் அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் சாதாரணமாக கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அந்த எபெத் மெலேக் ராஜா அவனுடைய கட்டளையோடு கூட அந்த அரண்மனை பொக்கிஷ சாலைக்கு கீழ் உள்ள அறைக்குள்ள நுழையான். மேலே வெள்ளியம் பொண்ணு இருக்குது, கீழே பொக்கிஷ சாலை கீழே என்ன இருக்குது? பழம் புடவையும் கந்த துணி இருக்கு. இதுதான் ஊழியக்காரனுடைய அனுபவம். உங்க எல்லாருக்கும் மேலேயும் பொக்கிஷம் இருக்கணும்னா அவன் கீழே இருக்கிற அறையில கந்த துணியை மாறணும். அவன் பழம் புடவையா மாறணும். நாம் பழம் புடவையா முறுக்கி புழிஞ்சி ஹல்லேலூயா கந்த துணியா மாறினாதான் எனக்கு மேலே இருக்கிற உங்களை கர்த்தர் பொக்கிஷ சாலையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவது என்பது சாதாரணமான வேலை இல்லைங்க, சாதாரணமான வேலை இல்லை. அது பயங்கரமான தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆகவே மேட்டிமையான சிந்தையாக இருக்காதீங்க, பயபக்தியோடு இருங்க. நான் எவ்வளோ அடி வாங்காத, நான் செய்யாத காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணி எவ்வளோ அடி வாங்காமல் நான் உங்களுக்கு இதை இப்படி பயபக்தியோடு சொல்ல மாட்டேன். எவ்வளோ பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் செய்யாத ஒன்றை பிரசங்கிச்சுட்டோம்னா அடுத்த நாளே நம்மளை போட்டு பிடிஞ்சு எடுத்துருவார். நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறேன், நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு இன்னும் நீங்கள் மேட்டிமையாக இருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ காலம் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாய். இன்னும் நீ பெருமையில் நிலைத்திருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் நீ மேட்டிமையாக என்ன அர்த்தம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்டு இன்னும் நீங்க மனம் திரும்பல, இன்னும் படியை விட்டு இறங்கினா, இன்னும் பாருங்களேன், இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு படியை விட்டு இறங்கினா பழங்குருடி கதவு திரடிதான். இன்னும் மாற்றம் வரலங்க. உங்களை பார்த்தா என் ஜப அறையில இந்த பிரதரை பயன்படுத்த, இந்த சிஸ்டரை பயன்படுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றணும். இன்னும் புத்தி மாறல, இன்னும் மனமேட்டிமை. எவ்வளவு அடி விழுந்தாலும், எவ்வளவு சிறையிருப்பு கொப்பு கொடுத்தாலும், எவ்வளவு கர்த்தர் கசக்கி எடுத்தாலும் மனம் திரும்புதல் இல்லை. நான் தயவா சொல்றேன், மனமேட்டிமை விட்டு வெளியே வாங்க, பெருமை விட்டு வெளியே வாங்க. கடைசியா கர்த்தர் அவங்க சுத்திகரிக்கப்பட வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? எரேமியா 13:23 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது எதுல இவங்க சுத்திகரிக்கப்படணும்னா தீமை செய்கிற காரியத்தில் இருந்து இவங்க சுத்திகரிக்கப்படணும். முதலாவது பெருமை. பெருமை என்ன செஞ்சிடும்? சத்தமா சொல்லுங்களேன். ஒன்றுக்கும் உதவாத ஆக்கிடும். ரெண்டாவது மேட்டிமை என்ன பண்ணிடும்? தேவனை மகிமைப்படுத்தாமல் ஆக்கிடும். மூன்றாவது தீமை நம்ம என்ன செஞ்சிடும் தெரியுமா? நன்மை செய்கிற பழக்கமே இல்லாம ஆக்கிடும். நன்மை நம்ம கிட்ட வந்தாலே, ஐயோ இவங்க கிட்ட நன்மையே இருக்காதுப்பா, இவங்க கிட்ட நன்மையே இருக்காது, இவங்க எப்பவுமே தீமை செய்யவே பழகிட்டாங்க. எங்க நன்மை செய்ய பழகணும் கிட்ட பழகினா என்ன கிடைக்கும்? நன்மை செய்கிற பழக்கம் தானே வரும். தீமை செய்கிறவங்களோடு பழக்கப்பட்டா நமக்கு என்ன வரும்? தீமை செய்கிற பழக்கம் தானே வரும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எத்தியோப்பியன் தன் தோலையும், ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு கருப்பு இனத்தை ஒரு ஆப்பிரிக்கன் தன்னுடைய கருப்பு தோலை மாற்ற முடியுமா? கேட்கிறார் ஆண்டவர். ஆப்பிரிக்கனை கேட்கிறார், நம்மள கேட்கல, இந்தியனை கேட்கல, நம்ம மாத்திருவோம், நம்ம எல்லாரும் மாத்திருவோம். ஆப்பிரிக்கனை கேட்கிறார் கர்த்தர், இந்தியனை கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாத்தையும் மாத்திருவோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய பாருங்க கேட்கிற எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி என்னது?
லெப்பர்டு, இல்லை லெப்பர்டு சிவிங்கி, புள்ளி புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்களா உடம்பெல்லாம், அதான் சிவிங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒட்டக சிவிங்கி அது இல்லை. இது பைபிள் வார்த்தை சிவிங்கன்னா லெப்பர்டு. ஆமாம், சிறுத்தை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஜாக்குவர், அந்த சிவிங்கி. அந்த சிவிங்கி அந்த புள்ளி உடம்புல இருக்கிற புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமானால் கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுல சுத்திகரிக்கப்படணும்னா தீமை செய்கிற காரியத்திலிருந்து நீங்க சுத்திகரிக்கப்படணும். அப்போ இவங்க தீமை என்ன அப்படி தீமை செஞ்சாங்க? ஒரு காரியத்தை சொல்றேன். இவங்க செய்த தீமை என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை பாருங்களேன், 23 கடைசி. தீமை செய்ய பழகின நீங்களும். அப்படி 21க்கு வாங்க. அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? அவர்கள் உன்மேல் ஆதிக்கக்காரரும் தலைவருமாய் இருக்க நீ அவர்களை பழக்க வைத்தாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க தீமை செய்ய கற்றுக்கொண்டது இல்லாம இவங்களை பார்க்கிற எல்லாருக்கும் என்ன பழக்க வைக்கிறாங்க? என்ன ட்ரைன் அப் பண்றாங்க? ஐயோ, அது ரொம்ப ஆபத்தானது. ஏங்க, உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க என்ன ட்ரைன் அப் பண்ணணும்? பரிசுத்தத்தை கொடுத்து ட்ரைன் அப் பண்ணணும். அல்லேலூயா. உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க என்ன ட்ரைன் அப் பண்ணணும்? நன்மை செய்ய பயிற்சிக்கணும், கிருபையை பற்றி பயிற்சிக்கணும், ஆண்டவரை பற்றி பயபக்தி, ஆண்டவரை பற்றி ஒழுக்கமான ஜீவி, இதை தான் பயிற்சிக்கணுமே தவிர உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க எதுல பழகினீங்களோ அதையே நீங்க பழக்க வச்சிங்கன்னா கர்த்தர் கூக்குரலிடுகிறார், நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? எவ்வளவு காலம் நீ தீமை செய்ய பழகுவாய், உன்கிட்ட வருகிறவர்கள் நீ தீமை செய்ய பழக்கப்படுத்துவாய். நன்மையே இல்லாம போச்சுங்க. நன்மை இல்லை, ஒரு நன்மை இல்லாம போச்சு. கர்த்தர் இன்னைக்கு கண்ணீரோடு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பழகினதுனால சீசர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு ஜெபம் பண்ண. சத்தமா சொல்லுங்களேன். உங்களோடு யாராவது பழகினாங்கன்னா, சிஸ்டர் உங்களை போல நான் சர்ச்சுக்கு வரணும், உங்களை போல நான் பைபிள் வாசிக்கணும், உங்களை போல நான் ஜெபம் பண்ணணும், உங்களை போல நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உங்களை போல நான் கிருபை பெறணும், உங்களை போல பரிசுத்தமா வாழணும், உங்களை போல பரலோகத்துக்கு ஆயத்தப்படணும். அப்படி உங்களை பார்க்கும்போது உங்களிடத்தில் இருக்கிற எலியாவை பார்த்ததுனாலதான் எலிசா கேட்டா, உங்களிடத்தில் இருக்கிற ஆவின் வரும் எனக்கு வேணும். எலியா 2 வீடு கட்டிட்டாரு, அதே போல நானும் 4 வீடு கட்டணும் அப்படின்னு எலிசா கேட்டாரா? எங்க இதெல்லாம் நம்ம கேட்காம வந்துடும். வீடு, வாசல், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு வேணும், கண்டிப்பா வேணும். தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட நமக்கு ஐஸ்வர்யம் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் தேவன் உங்களுடைய உண்மையை பார்த்து உத்தம பார்த்து நிச்சயமா கத்த தருவார். கண்டிப்பா கத்த தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து நீங்க தசமபாகம் கொடுக்கறத பார்த்து பிறர் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எதுக்கு கொடுக்கறது? நமக்கு என்ன கர்த்தர் செஞ்சார் அப்படின்னு நீங்க கையை முடக்குனீங்கன்னா இன்னொருவர் உங்களை பார்த்து முடக்கும். நீங்க தீமை செய்ய பழக்கப்படுத்துறீங்கல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் கொடுக்காதீங்க, நிறையெல்லாம் கொடுக்காதீங்க. சும்மா ஏதோ கொடுங்க கர்த்தருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்ய அவங்க பழக்கப்பட்டதுனால அவங்க கிட்ட நன்மையே செய்கிற பழக்கமே இல்லை. அவங்க கிட்ட யார் சேர்ந்தாலும் யாரா மாறிடுவாங்க? தீமை செய்கிற ஆளா மாறிடுவாங்க. என் ஆண்டவரோடு கூட யார் சேர்ந்தாலும் அவங்க நன்மை செய்கிற ஆளா மாறிடுவாங்க. பவுலோடு யார் சேர்ந்தாலும், தீமோத்தேயா இருக்கட்டும், தீத்துவா இருக்கட்டும், எப்பாப்புரோவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவன் ஊழியக்காரனா மாறிடுவான், அவன் நன்மை செய்யறவனா மாறிடுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. இந்த வாலிப பசங்க ஒரு 2-3 வாரமா நல்ல ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். பெருமை வந்துடக்கூடாது உங்களுக்கு. உங்களை உடைக்கிறதுக்கு காரணம் தான். பெருமை வந்துடக்கூடாது. நல்லா ஆராதிக்கிறோம், நல்ல பாட்டு பாடுறோம், பெருமை வந்துடக்கூடாது. உங்களை உடைச்சாதான், அடிச்சாதான் தண்ணி வரும் உங்களுக்குள்ள. ஹalleluya. பாஸ்டர் நம்ம இப்படியெல்லாம் பண்றோம், சபைக்கெல்லாம் பண்றோம், நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அப்ரிஷியேட் பண்ணா உன் ஊற்று நின்றுடும். உன்னை ஒட்டச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ ஆசீர்வாதமா சபைக்கு இருப்ப. நிறைய பேர் கொஞ்சம் அப்படி திட்டினா போதும், சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, கொஞ்சம் உன்னை கொஞ்சம் புடமிட்டா, உன்னை கொஞ்சம் புடமிடணும், கொஞ்சம் உன்னை உடைக்கணும். அப்பதான் நீ ஆசீர்வாதமா மாறுவ. முதுக கொடு, பணிவிட செய்ய,
பணிவிட செய்கிற ஆளு போய் காதில் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு ஆளுக்குறாங்க, பாஸ்டருக்கு ஆளுக்குறாங்க, செய்கிற ஆளை கூட தடுக்கிற ஆள் உண்டு சபையில். அதெல்லாம் செய்யாதீங்க, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப ஏன் ஏன் அவங்க மட்டும்தான் செய்யணுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, தீமை செய்கிற ஆளோடு கூட பழகினீங்க, நீங்களும் தீமை செய்கிற ஆளை தான் மாறிடுவீங்க. சபையில் எல்லாரும் தொடப்ப எடுக்கணுங்க, நான் தொடப்ப எடுத்துருக்குறேங்க, நான் பாத்ரூம் கழுவி இருக்கிறேங்க. ஏன் வாலிப தம்பிங்க எடுக்கக்கூடாதா? வாலிப பெண் பிள்ளைகள் எடுக்கக்கூடாதா? இருக்கிற சிஸ்டர்ஸ் எடுக்கக்கூடாதா? ஒரு நாள் சபையில் என்ன மந்த்லி ப்ரேயர் வச்சோம், கம்யூனிட்டி சர்வீஸ் முடிஞ்ச உடனே. என்ன ப்ரேயர்? ஒர்க்கர்ஸ் மீட்டிங். எல்லாருக்கும் ஆகாரெல்லாம் கொடுத்தோம், எல்லோரும் கொடுத்தோம். அட்லீஸ்ட் அந்த கழுவுறவங்க பெருக்குறவங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆறுதலாக, சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நான் போய் வீட்டுக்கு போகணும், ஈவினிங் ஆராதனைக்கு வரணும், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்கள ஆறுதல் படுத்தணும், வேலை செய்யலாம் ஆறுதல் படுத்தணும். அப்படியே விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. நான் அன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்கள நான் உடைக்கிறேன், அந்த பணிவிடை செல்வம் உடைக்கிறேன். அவங்க என் கையில் தாராளமாக தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறாங்க, அதனால் உடைக்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் அவங்களை உயர்த்துறாங்க, கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்துறாங்க. நீ உன் தலையை என்கிட்ட நீ கொடுக்கல, அதனால நீ எப்படியா இருக்கிற, நீ கொடுத்து பாரு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, கர்த்தர் உன்னை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துறாரு, நானே உனக்கு சாட்சியா இருப்பேன். அல்லேலூயா. தீமை செய்ய பழக்கப்படுத்தாதீங்க, நன்மை செய்ய பழக்கப்படுத்துங்க. யார் வந்தாலும் போங்க, சபையில் ஒரு வேலை செய்யுங்க, பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்க. இதை வந்து பாஸ்டர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்கே இருக்கிற அநேகர் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் உங்ககிட்ட யாராவது கர்த்தர் அனுப்புவார்னா நீங்கள் தீமையை சொல்லி கொடுத்துட்டீங்க, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவங்க நன்மைக்குள்ளே வர முடியாது. அவங்களுடைய வழி புரண்டு போனதுக்கான இரத்த சாட்பழிய கர்த்தர் உங்களை தான் கேட்பார். அவங்க தடம் புரண்டு போன, அவங்க வாழ்க்கை தடம் புரண்டு போச்சு, அவங்க தரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, அதுக்கான இரத்த பழிய தீமையை பழக்கப்படுத்தினவங்களுக்கு தான் சேரும். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை வாசனை முடிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைக்கு தீமை செய்கிறவன், அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க, 17:13 வாசிங்க. நீதிமொழிகள் 17:13. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு. இது எவ்வளவு பெரிய பயங்கரமான வசனம் தெரியுமா? நீங்க உங்களுக்காக நன்மை செய்யறாங்க, நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, வாரம் முழுவதும் சபையில கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. நானும் உங்களுக்காக தேவசம் ஜெபிக்கிறேன். நன்மைக்கு நீங்க தீமை செஞ்சீங்கன்னா வேதம் சொல்லுது, உங்க வீட்டை விட்டு எது நீங்காது? தீமை நீங்காது. எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணாலும் தீமை நீங்காது. நீங்க இன்னைக்கு உணர்த்தப்பட்டு தீமையை ஒருத்தருக்கு பழக்கப்படுத்தாதீங்க, தீமையை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க. தீமையை சொல்லிக் கொடுத்தீங்க, உங்க பிள்ளைகளுக்கு கூட தீமை சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நன்மை சொல்லிக் கொடுங்க, தீமையை பழக்கப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவருக்காக பயன்பட நினைச்சா கூட சத்தியமா எழும்ப முடியாதுங்க, எழும்ப முடியாது. நீங்க இன்னும் பயங்கரமா போராட வேண்டியது வரும் உங்க வாழ்க்கைக்காக. தீமையை தயவுசெய்து சொல்லி கொடுத்துறாதீங்க, தீமையை தயவுசெய்து சொல்லி கொடுத்துறாதீங்க, நன்மையை மட்டும் சொல்லிக் கொடுங்க. தீமைக்கு நன்மை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு எது விலகாது? கர்த்தர் விலகிடுவார். தீமை விலகவே விலகாது, தீமை விலகவே விலகாது. இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். முடியாதவங்க மட்டும் எழுமை நிலங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்களை நிதானிச்சு இந்த 3 காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக பேசியிருப்பார், ஆனால் நமக்காக பேசியிருப்பார். ஆனால் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் மாத்திரம் கொஞ்சம் நிதானிங்களேன். என்கிட்ட ஏதாவது பெருமை இருக்கா? ஆண்டவரே, நான் என் வீட்டுக்கு பயனில்லாத ஆளாக மாறிட்டேன், என் சபைக்கு பயனில்லாத ஆளாக மாறிட்டேன், என் தேவனுக்கு நான் பயனில்லாத ஆளாக மாறி இருப்பேன். ஆனால் என்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல பெருமை இருக்குது, இறங்கி வர முடியல, ஒரு கர்வம்.
ஆணவம். இதனால தான் என்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியல. கொஞ்சம் கண்ணை மூடி 2 நிமிஷம் மட்டும் இந்த 3 காரியம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தருடைய சத்தம் அந்த பலிபீடத்தில் உனக்கு வருது. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? நீ பரிசுத்த பந்தியில் கையை வைக்க போற. நீ எவ்வளவு காலம் இப்படி இருக்க போற? இது எத்தனை காலத்துக்கு இப்படி நடக்க போகுது? நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? நீ இவ்வளவு காலமா நீ பயனில்லாத ஆளா இருக்கிறியே, உன் பெருமையை விட்டு நீ வெளியே வர மாட்டாயா? நீ தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு நபராய் மாறி போனாயே. நீ ஒன்றிலுமே தேவனை மகிமைப்படுத்த முடியலையே. மனமேட்டிமை, கர்வ ஆவி, எவரையும் எதிர்த்து பேசுவது, எவரையும் பின்பதாக துணிகரமாய் பேசுவது. சாத்தான் தான் குற்றப்படுத்துகிற ஒருவனாய் இருக்கிறான். அந்த ஆவி உனக்குள் இருக்குமையான நீயும் எல்லாரும் குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசினாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒருத்தரையும் இதுவரைக்கும் நேரடியாக போய் பேசுனது கிடையாது. யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வீட்டுக்குள்ள 5 பிள்ளை இருக்குன்னா எல்லா பிள்ளையும் வித்தியாசமாக தான் இருக்கும். அதுக்காக அந்த தாய் தகப்பன் அவங்களை வெறுத்துருவாங்களா? அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை வெட்டிடுவாங்களா? அவங்க பெற்றெடுத்த பிள்ளை இல்லை. கர்த்தர் உங்களை எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுக்க எனக்கு கிருபை கொடுத்தார். நீங்க என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன சொன்னீங்க எல்லாம் தெரியும். பலத்த கடை மார்பிள மோதன்றது போல எத்தனை விசுவாசி எத்தி இருக்கிறாங்க தெரியுமா? பின்னாடி பேசியிருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் பேச மாட்டேன். நான் அவங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். நான் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அவங்க வீடுகளில் மரண தூதன் நுழையாதபடி நான் திறப்பில் நிற்கிறேன். என்னென்னமோ பேசுவாங்க, பேசட்டும். நான் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் சொல்கிறேன், நான் கண்ணீரோடு சொல்கிறேன், நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? கர்த்தர் என்ன பயன்படுத்திட்டே இருக்கிறாரு. ஆனால் நீ பயன்படாமல் போயிட்டியே, நீ பயன்படாமல் போயிட்டியே. அநேகர் கர்த்தர் சபையில் பயன்படுத்துகிறாரு. வாலிபனே, வாலிப பிள்ளை, நீ பயன் இல்லாமல் போயிட்டியே. உன் மனம் மேட்டிமை, உன் கர்வம், ஆணவம் தேவனை மகிமைப்படுத்தாமல் போயிட்டு. நான் கட்டின வீடு, நான் கட்டின, நான் வாழ்ந்தது, நான் சம்பாதித்தது, ஓ என்னுடைய காரியம், என் திறமை, என்னுடைய கிருபை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மேட்டிமைக்கு, பெருமைக்கு தேவனை மகிமைப்படுத்தாமல் போய்விட்டாயே. தேவனை நீ மறந்துட்டியே. உன்னிடத்துல நான் எத்தனை குடும்பத்தை கொண்டு வந்தேன், உங்ககிட்ட எத்தனை குடும்பத்தை நான் கொடுத்தேன். தீமை செய்ய பழக்கப்படுத்திட்டியே. தீமை செய்ய எல்லாரையும் பழக்கப்படுத்திட்டியே. உங்ககிட்ட எதுக்காக நான் கொண்டு வந்தேன்? என் கிருபை உங்ககிட்ட இருக்கு, என் அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கு, என் பாரம் உங்ககிட்ட இருக்கு, என் வேதனை உங்ககிட்ட இருக்கு, என் துடிப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட அனுப்பினா நீ அவங்களை என்ன போல மாற்றுவாய் என்றுதான் அனுப்பினேன். நீ அவங்களுக்கு தீமையை சொல்லி பழக்கப்படுத்திட்டியே. தீமை உன் வீட்டை விட்டு விலகாமல் இருக்கிறது. தீமை உன் வீட்டை விட்டு விலக மாட்டேங்குது. நீ போராடுற 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 போராடுற. நானும் உனக்காக போராடிட்டே இருக்கிறேன். தீமை உன்னை விட்டு விலக மாட்டேங்குது. நன்மையை சொல்லி பழக்க வேண்டியவரெல்லாம் தீமையை சொல்லி கற்றுக் கொடுத்துட்டேன். இது எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருக்கும்னு கர்த்தர் சொல்றார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? தேவ ஜனமே, கண்ணீரோடு கூட இன்னைக்கு மனம் திரும்பு, பயபக்தியோடு கூட மனம் திரும்பு. இது 3ல என்னென்ன காரியம் உங்ககிட்ட இருக்குது அறிக்கையிட்டு நீ ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு கழுவுன்னு சொல்லு. இன்னும் மனமேட்டிமே இருக்காது. இது இன்னும் எத்தனை காலத்துக்கு நடக்க போகுது? நீ எவ்வளவு காலம் இன்னும் வாயை திறக்காம இருப்ப? நீ எவ்வளவு காலம் உணராம இருப்ப? எவ்வளவு காலம் நீ குந்தி குந்தி நடப்ப? எவ்வளவு காலம் நீ தேவனை விட்டு வழிவிலக்கு போவ? எவ்வளவு காலம் நீ கர்த்தரை நோகடிப்ப? எவ்வளவு காலம் கர்த்தருடைய இருதயத்தை நீ துக்கப்படுத்துவ? போதும். இன்னைக்கு நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இன்னைக்கு நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டது போல, லாசருடைய கல்லறை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டது போல, இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா?
சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? நீ தூப கலசம் போல எல்லா இடத்துல சுற்ற வேண்டும் அல்லவா? உன் ஊழியக்காரன் உன்னை எல்லா இடத்துக்கும் அனுப்ப வேண்டும் அல்லவா? நீ ஒரு பலிப்பிடத்துல நீ சபைக்குள்ளைய அடிக்கப்பட்டு விட்டாயே, ஒரு மூலையில உட்காரப்பட்டு விட்டாயே. உன் கிருபையை இழந்து நிக்கிறியே, அபிஷேகத்தை இழந்து நிக்கிறியே. பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தட்டும். யாரோடெல்லாம் கர்த்தர் உணர்த்துகிறாரோ அவங்க எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்ட சத்தியத்துக்கு ரியாக்ஷன் கொடுங்க. என்ன கேட்டீங்க அதை அறிக்கையிடுங்க. பிரதர் சிஸ்டர் யாரும் அங்கங்க பார்க்க கூடாது ப்ளீஸ். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் எல்லாரும் உணர்த்தப்பட்ட அத்தனை இருதயங்களும் பெருமை வேண்டாம், அது உன்னை உதவாமல் ஆக்கிவிடும். மேட்டிமை வேண்டாம், அது தேவனை மகிமைப்படுத்தாமல் செய்துவிடும். தீமை வேண்டாம், அது அநேகரை தீமைக்குள்ள பழக்கப்படுத்திவிடும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்து வருகிறோம். இந்த சுத்திகரிப்பின் ஆராதனையில் நீர் இந்த பலிபீடத்தில் நின்று எங்களுக்காக நீர் கண்ணீர் விடுகிறது நாங்கள் பார்க்கிறோம். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? எந்த மட்டும் இது எத்தனை காலத்துக்கு இது நடக்கும் என்று நீ மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த மாலை வேளை நீர் வந்திருக்கிறீரப்பா. நாங்கள் பெருமைக்கும் மேட்டிமைக்கும் தீமைக்கும் நாங்கள் இடம் கொடுத்திருந்தால் எங்களை மன்னியும், எங்களை மன்னியப்பா, எங்களை மன்னியப்பா, எங்களை மன்னியப்பா, எங்களை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் வீட்டில் கொண்டு போய் தியானித்து ராத்திரி எல்லாம் உங்கள் பிரசன்னத்தில் இருந்து காலையில் உங்களுடைய மகிமையோடு உங்களுடைய பிரச்சனத்துக்கு ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, அநேக ஜனங்கள் ஊழியக்காரர் ஆராதனை முடித்து விட்டு லேட்டாக தானே வருகிறாருன்னு சொல்லி அநேகர் ஊழியக்காரனுடைய பார்வைக்காக நான் வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளே வராங்கப்பா. நீர் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரை. காலையில் 9 மணிக்கு ஆராதனைன்னா அநேகர் 10-10:30 உள்ள வராங்கப்பா. ஒருவேளை நான் பார்க்கலப்பா, ஆனால் நீ அவங்கள பார்த்துட்டு இருக்கிறீங்க. கால் இருக்கும்போது எத்தனையோ பேர் கர்த்தாவே, என்னுடைய சபையுடைய பலிபீடத்தில் ஒரு பையனை ஒரு பிள்ளைய அவன் நடக்க முடியலப்பா, அவனை சரியான நேரத்தில் நீங்க கொண்டு வரீங்க. அவனுக்கு பேச முடியாதுப்பா, அவனுக்கு கொடுத்த ஆர்வத்துக்காக அவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா எத்தனையோ பேருக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, அவங்க வர மாட்டேங்கிறாங்களப்பா. எத்தனையோ பேருக்கு சரீரம் நல்லா இருக்குது, அவங்கள தேட வரமாட்டேங்கிறாங்களப்பா. அவனை பார்த்தாவது அவங்களுக்கு ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. அவனை பார்த்தாவது அநேகருக்கு இருதயம் குத்தப்படட்டும் ஆண்டவரே. நான் வரதுக்கு முன்னாடி அவன் பலிபீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறானே, அவனால நடக்க முடியாது, பேச முடியாது. எனக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியமா உடம்பு, ஆனா அவங்க தேட முடியலையே, சபைக்கு வர முடியலையே என்ற ஒரு வெட்கம், ஒரு இருதயத்துல குத்தப்படுகிற உணர்வு எங்கள் சபை மக்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இவனை நீங்க பலிபீடத்தில் உட்கார வச்சதுக்கு காரணமே இவங்க உணர்த்துவதற்காக தான் ஆண்டவரே. உணர்வடையட்டும் ஜனங்கள். இவன் மேல பரிதாபப்பட ஒருத்தருக்கும் இடம் கொடுக்காதீங்கப்பா. இவங்க நிலைமை தான் பரிதாபமா இருக்குது, இவங்க நிலைமை தான் பரிதாபமா இருக்குது. கர்த்தர் இந்த நிலைமையில இவங்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த பந்துக்கு சபை ஆயத்தப்படுத்து ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு எங்கள் ஜனங்கள் ஆயத்தப்படுத்து ஆண்டவரே. இது ஆண்டவரே என்னுடைய இருதய பாரம் அல்ல, இது உம்முடைய ஏக்கம் ஆண்டவரே. ராத்திரி முழுவதும் இவங்களை தூங்க விடாதீங்கப்பா. ஆகாஸ்வரி ராஜா தூங்காமல் இருந்தது போல இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் இவங்க மேல சபாவியை ஊற்றுங்க. இவங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நாளை தின ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும்.
எங்களோடு பேசு. பரிசுத்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவார். ஆமென். அல்லேலூயா.